தொகுதி மறுவரையறை கூட்டுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்த அறிக்கையை நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பிரதமர் மோடியை சந்தித்து அளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தொகுதி மறுசீரமைப்பில் நியாயமான நடவடிக்கை கோரி சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தொகுதி மறுசீரமைப்பை 25 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க கோருதல் உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மத்திய அரசின் தொகுதி மறுசீரமைப்பு வெளிப்படைத்தன்மை மிக்க மற்றும் நியாயமான முறையில் இருக்க வேண்டும் என்றும், மறுசீரமைப்பு குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் அனைத்து மாநில கட்சிகள் மற்றும் அரசுகளின் பங்களிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மக்கள் தொகை கட்டுப்பாட்டை திறம்பட செயல்படுத்திய மாநிலங்கள் தொகுதி மறுசீரமைப்பில் பாதிக்கப்படக்கூடாது என்றும், அதற்கேற்ற வகையில் அரசியலமைப்பில் திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அனைத்துக் கட்சி எம்பிக்கள் அடங்கிய மையக்குழு நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே பிரதமர் மோடியை சந்தித்து அறிக்கையாக வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதில் தெளிவில்லை என்று கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் வல்லுநர் குழுவை அமைக்க முன்மொழிவதாக தெரிவித்தார். சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டு நடவடிக்கை குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இதில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைப்பது மாநிலங்களின் அரசியல் வலிமையை குறைப்பதாகத்தான் பார்க்க முடியும் என்றார். இந்த குழுவிற்கு நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கான கூட்டு நடவடிக்கை குழு என்று பெயரிட நான் முன்மொழிகிறேன். நாம் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரானவர்கள் அல்ல, நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கு ஆதரவானவர்கள் என்பதே இந்த பெயரை சொல்லும். அரசியல் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை வரையறுப்பதற்காக வல்லுநர்களின் குழுவை அமைக்க நான் முன்மொழிகிறேன். எந்த சூழலிலும் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையவிடக் கூடாது என்ற உறுதியோடு நியாயமான தொகுதி மறுசீரமைப்பை அடையும் வரை போராட வேண்டும் என்று முதலமைச்சர் கூறினார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் பாஜகவின் ஆதிக்கத்திற்கு வழிவகுக்கும் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களின் முதல் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பேசிய அவர், தொகுதி மறுசீரமைப்பு என்பது மாநிலங்களின் கழுத்தின் மேல் தொங்கிக் கொண்டிருக்கும் கத்தி போன்றது என்றும் தெரிவித்தார். The delimitation process, if it is undertaken after the census, will lead to a large increase in the number of seats of northern states, while there will be a significant reduction in the representation of the southern states in parliament. மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு என்பது சிறப்பாக செயல்பட்டதற்கான தண்டனை என்று தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கூறினார். மாநிலங்கள் பேசுவதற்கே பாஜக அனுமதிப்பதில்லை என்று குற்றம் சாட்டிய ரேவந்த் ரெட்டி, கட்சி வேறுபாடுகளை களைந்து தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் அனைவரும் போராட வேண்டும் என்றார். If BJP does delimitation on population, South India will lose political voice. North will make us secondary citizens. இதேபோன்று ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார், தென் மாநிலங்களின் குரலை தேசிய அளவில் ஒடுக்குவதற்கான முயற்சியே மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு முறை என்றும் குற்றம் சாட்டினார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டத்தில் பங்கேற்க முடியாதவர்கள் ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ள அடுத்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தெரிவித்தார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்திய அரசியல் வரலாற்றில் முக்கியத்துவமான நாள் என்று குறிப்பிட்டார். திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும் அவர்களால் வர இயலாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அதை தாண்டி அங்க ஆந்திரால இருந்து திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய கட்சியிலிருந்து வருவதாக இருந்தது. ஆனால் வர இயலவில்லை என்றாலும் அவங்களுடைய கருத்தை தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். கூட்டுக்குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார், மேகதாது அணை தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்றார். Tamil Nadu has their own problem politically. We have our own problem, but still I would like to communicate that Meghdadu project will be more helpful to Tamil Nadu than Karnataka. நதிநீர் பிரச்சனை குறித்து தமிழ்நாடு கர்நாடக மாநில அரசுகள் பேசாமல் இல்லாத பிரச்சனையை பேசுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறிய விமர்சனத்திற்கு அவர் இந்த பதிலை அளித்தார். More seats for states with higher birth rates means our voice in the parliament weakens. If not rewarded, we should at least not be penalized. This move is a direct threat to federal structure.
மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதிகளை மறுசீரமைத்தால் ஏற்பட போகும் விளைவுகளை டிஜிட்டல் விளக்க வரைபடம் மூலம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கினார். முன்னதாக அண்டை மாநில முதலமைச்சர்களை சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து விருந்தினர்களுக்கு தமிழ்நாட்டின் பாரம்பரிய பொருட்கள் அடங்கிய பரிசு பெட்டகத்தை முதலமைச்சர் வழங்கினார். பத்தமடை பாய், தோடர்களின் சால்வை, காஞ்சிபுரம் கைத்தறி பட்டுப்புடவை, ஊட்டி வர்கி, கன்னியாகுமரி கிராம்பு, கோவில்பட்டி கடலை மிட்டாய், ஈரோடு மஞ்சள், கொடைக்கானல் பூண்டு ஆகிய தமிழ்நாட்டின் சிறப்பு வாய்ந்த பொருட்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரித்த அழகிய பெட்டியில் அடுக்கப்பட்டு விருந்தினர்களுக்கு பரிசாக வழங்கப்பட்டது. மும்மொழி தொகுதி சீரமைப்பு என தமிழ்நாட்டில் திசை திருப்ப முயற்சி நடைபெறுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியிருக்கிறார். டீலிமிட்டேஷன் இப்படியாக நம்மளோட திசை திருப்பறதுக்கு முயற்சி நிறைய நடக்குது. மத்திய அரசின் மூலமாக இது மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு நாங்கள் உழைக்க கட்டுப்பட்டு இருக்கோம். ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ். நடக்கிற கரப்ஷனை பத்தி நான் இப்ப பேசல. சென்னையில் நடந்த மத்திய பட்ஜெட் விளக்க கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திமுக அரசு மீது வைத்த விமர்சனமே இது. சென்னை MOB வைஷ்ணவா கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய அவர், தொழிற்சாலைகளுக்கு மத்திய அரசு தரும் ஊக்கத்தொகையில் 25% தமிழ்நாட்டுக்கு தான் வருவதாக கூறினார். இங்க ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க, தமிழ்நாட்டிலேருந்து வரி பணம் நாங்க தான் ஜாஸ்தி கொடுக்குறோம், நீங்க எங்களுக்கு கொடுக்கறது 1 ரூபானா 7 பைசா கூட கொடுக்கலன்னு எங்க இருந்து அந்த நம்பர்லாம் வருதோ எனக்கு தெரியல. இதெல்லாம் எங்க இருந்து வருது? பின்ன ரோடு, மெட்ரோ, போர்ட், ஜனரஞ்சகமா நாங்க இவ்வளவு பணம் கொடுக்குறோம், எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்கன்ற அந்த கேட்கிற அந்த ஆர்குமெண்டே தப்பு. அவங்க எடுக்கிற கால்குலேஷன் எங்க இருந்து வருது எனக்கு புரியல. சென்னை கோவையிலிருந்து தமிழ்நாடு அரசுக்கு அதிக வரி செல்வதால் அரியலூர், கோவில்பட்டியில் உள்ள மக்களை புறக்கணிக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பிய நிர்மலா சீதாராமன், அதுபோன்ற கொள்கை மத்திய அரசுக்கு கிடையாது என்று கூறினார். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தமிழ்நாடு அரசின் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற்ற சமயத்தில் திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு பாஜக சார்பில் கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்பட்டது. சென்னை பனையூரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது வீட்டின் முன்பு கருப்பு கொடியை ஏந்திக் கொண்டு திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாடு ஒரு தொகுதியை கூட இழக்காது என்று கூறினார். புதிய லோக்சபாவுடைய எண்ணிக்கை என்னவாக இருந்தாலும் கூட அதே 7.17% தமிழகத்திற்கு இருக்க போது, யூபிக்கு அதே இருக்க போது, கர்நாடகாவுக்கு அந்தந்த விகிதாச்சார அடிப்படையில் இருக்க போது. அப்படி இருக்கும் பொழுது இவர்களாக இவ்வளவு பிரச்சனை இருக்கும் பொழுது அதையெல்லாம் மறைத்துவிட்டு மறந்துவிட்டு ஒரு தொகுதி மறுசீரமைப்பு நாடகம் என்பதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கேரளாவுடன் முல்லை பெரியாறு அணை, கர்நாடக அரசிடம் ஓசூர் வரையிலான மெட்ரோ விரிவாக்கம் உள்ளிட்டவை குறித்து ஏன் பேசவில்லை என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஆகியவற்றில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தினார்.